முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணமடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் அந்த கட்சி தொண்டர்களில் பலர் உயிரை விட்டனர். அவர்களுடைய குடும்பங்களுக்கு தற்போது அதிமுக தலைமை கழகத்திலிருந்து நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதுபோன்று ஒரு நிகழ்வில் மேடையில் சரிந்தார் ஒரு தொண்டர். அவரை கண்டுகொள்ளாமல் இருந்தார் அந்த கட்சியின் தலைவர். இதை பார்த்த மக்களோ கொதித்தெழுந்து விட்டனர். இமயத்துடன் என்ற டிஎம்எஸ் பற்றிய தொடரை இயக்கியவர் இயக்குனர் டி. விஜயராஜ். இவர் ஜெயலலிதாவின் நினைவலைகள் பற்றி ஒருமுறை இப்படி குறிப்பிட்டிருந்தார். 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருந்த சமயம் அவரது நிகழ்வுகளை படம் பிடிக்கும் பிலிம் டிவிஷன் குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன். ஒருமுறை சீன தூதரக அதிகாரி தலைமை செயலகம் வந்தபோது அதை படம் பிடிக்க தோளில் டெக்குடன் ஓடினேன். அப்போது கீழே இருந்த கேபிள் ஒயர் தடுக்கியதால் முன்னே சென்ற மற்றொரு கேமராமேனின் கேமராவில் என் தலை மோதியது. சொல்ல முடியாத வலியால் என்னையும் அறியாமல் அந்த சூழலை மறந்து ஐயோ அம்மா என கத்தினேன். இதை அங்கிருந்தவர்கள் மிகவும் சாதாரணமாகவே பார்த்தார்கள். ஆனால் முதல்வர் ஜெயலலிதா வேகமாக என் பக்கம் திரும்பி, தம்பி பார்த்து, பதற்றமில்லாம வேலையை பாருங்க என்றதோடு என்னை நோக்கி நெருங்கியும் வந்தார். ஒன்னும் இல்லங்கம்மா, தேங்க்ஸ் என்று கூறினேன். கேபிள ஓரமா போடக்கூடாதா என கேமராமேனை கண்டித்ததோடு அவருக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணுமான்னு கேளுங்க என்று என்னை காட்டி அருகிலிருந்த அதிகாரிகளிடம் சொல்லிவிட்டு சென்றார். ஒரு முதல்வர் சாதாரண ஓர் ஊழியனிடம் காட்டிய அந்த பரிவை இன்று நினைக்கும் போது பின்னாளில் அவர் அம்மா என தொண்டர்களால் அழைக்கப்பட்டது சரியே என இப்போது உணர்கிறேன். ஒரு முதல்வராக பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர் இருந்தாலும் அவர் மக்களிடம் நெருங்கி பழகவே விரும்பினார் என்று சொல்லியிருந்தார் பெருமை பொங்க. ஆம், அவர் சொல்வது உண்மைதான். சாமானிய மக்களின் வலி என்னவென்பதை நன்றாக உணர்ந்திருந்தவர் ஜெயலலிதா. அவர் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ மதிப்பு மிகுந்த தலைவர்கள் தாங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் இதுபோன்ற துயரச் சம்பவங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் அவர்களுக்கு முதலுதவி செய்வதிலேயே முன்னுரிமை அளிப்பர். அப்படி தம்மால் முடியாத பட்சத்தில் தன் உதவியாளர்கள் மூலம் உதவச் செய்வர். ஆனால் இன்று அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை காண்பதே அரிதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஜெயலலிதா மரணமடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் இறந்து போன அந்த கட்சியின் தொண்டர்களுடைய குடும்பங்களுக்கு மார்ச் 9ஆம் தேதி நடந்த நிதி உதவி வழங்கும் நிகழ்வில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் டிடிவி தினகரன், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். அப்போது நிதியுதவி பெறுவதற்காக காஞ்சிபுரத்தை சேர்ந்த பரமேஸ்வரி என்பவர் டிடிவி தினகரனின் அருகே வந்தபோது துக்கம் தாங்காமல் பீரிட்டு அழுதபடி மயங்கி விழுந்தார். இதை எந்தவித பதற்றமும் இன்றி அருகிலிருந்த டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பார்த்தபடி அமைதியாக நின்றனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் விரைந்து சென்று பரமேஸ்வரியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்தனர். அதன்பின் அவருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது வேறு கதை. ஆபத்தில் சிக்கித் தவிக்கும் ஒருவருக்கு உதவாமல் அப்படியே அமைதியாக நின்று உற்று பார்ப்பவர்களுக்கு எதற்கு தலைவர் பட்டம்? இதுவா அரசியல் நாகரிகம்? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இருப்பவர்களா மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் என்று சரமாரியாக அவர்களை கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்கின்றனர் பொதுமக்கள். மேலும் அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர், அவரது வழியில் கட்சியை கட்டிக்காத்த ஜெயலலிதா ஆகியோரெல்லாம் கூட சாமானிய மக்களிடம் சரிசமமாக பழகியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கட்சி நடத்தும் இவர்களுக்கு மனித நேயமும் மக்களின் வேதனைகளும் எங்கே தெரிய போகிறது? இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும். மக்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் கண்டுகொள்ளாத இவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களாகிய நாங்கள் நல்ல பாடம் புகட்டுவோம் என்கின்றனர் அவர்கள். சாமானியர்களோடு ஒன்றாக கலந்து கை குலுக்கி உணவு உண்ட மரியாதை மிக்க தலைவர்கள் உண்மையிலேயே மறைந்துதான் போய்விட்டனர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.